அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக். 2024 முடிவில் அதிகமாக ஆர்டர் செய்யப்பட்ட உணவுனா இந்த பிரியாணி தானா. அந்த பிரியாணியில் ஒரு வெரைட்டியை இன்றைக்கி நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கிலோ ஆட்டுக்கறியை சேர்த்து எந்த பொருளும் அது கூட சேர்க்காம தனியாக கறியை மட்டும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்படி செய்யும் போது சீக்கிரம் அரைஞ்சிரும். கறியை அரைச்ச அதே ஜாரிலேயே ஒரு துண்டு பட்டை, ஒரு பச்சை மிளகா, 1/4 மூடி தேங்காய், ஒரு வெங்காயம், குப்தா டேஸ்ட் ரிச்சா இருக்கிறதுக்காக 6 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நம்ம கறி அரைச்சி வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்து ஒரு சுத்தினீங்கன்னா எல்லாமே பிளெண்ட் ஆயிரும். அரைச்சி வச்சிருந்த அந்த கறி கலவையை இந்த மாதிரி குட்டி குட்டி பாலா உருட்டி எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னா குப்தா பால்ஸ் ரெடி ஆயிரும். குப்தா வறுத்த அதே எண்ணெயை சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமா வதங்கணும்னா தக்காளி, பச்சை மிளகா, தயிர், இஞ்சி பூண்டு விழுது, பிரியாணிக்கு என்னெல்லாம் மசாலா சேர்ப்போமோ அதெல்லாம் சேர்த்துட்டு மல்லி புதினா சேர்த்துக்கிட்டேன். வறுத்து வச்சிருந்த குப்தால கொஞ்சமா எடுத்து இந்த கிரேவியில சேர்த்துட்டேன். அப்ப இந்த கிரேவியில உள்ள புளிப்பெல்லாம் ஏறி கொஞ்சம் டேங்கினஸ் கிடைக்கும் நமக்கு. ஹாஃப் பாயில் பண்ண ரைஸை சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுட்டேன். தம் போடுற ஸ்டேஜ் வந்தோடனே மீதி குப்தாவை சேர்த்து வறுத்த முந்திரி, திராட்சை, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமா நெய் விட்டீங்கன்னா சூப்பரான மணமணக்கிற குப்தா பிரியாணி ரெடி. இந்த குப்தா பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.